அவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களை நன்மையினால நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிற கர்த்தர், தொய்ந்த ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிற தெய்வம். ஆமென். சோர்ந்து வந்திருக்கிற ஆத்துமாவே, தொய்ந்து வந்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்குகிறது. இருக்கிற இடத்திலே கண்களை மூடி இருதயத்தை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஆமென். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது தாகமா இருக்கிறது ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் வறண்டு இருக்கிறது, என் சூழ்நிலைகள் விடாய்த்து இருக்கிறது, நான் தொய்ந்த நிலைமையில தான் இருக்கிறேன். ஆனாலும் என் ஆத்துமா உம்மீது தாகமா இருக்கிறது. ஆனாலும் என் ஆத்துமா உம்மீது தாகமா இருக்கிறது. அந்த வறண்ட நிலம் நீருக்காக ஏங்கி நிற்கிறது போல, மானானது நீரோடைக்காக வாஞ்சத்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் தேவன் பேரில், என் ஆத்துமா என் ஜீவனுள்ள தேவன் பேரிலே வாஞ்சையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. சொல்லுமா, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. சத்த உயர்த்தி உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே என், சத்தமாய் சொல்லுவோமா, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஒரு முறை கூட உம்மோடு நான், உம்மோடு நான், ஆவியான
நீர் வேறு நாங்கள் வேறு அல்ல ஆண்டவரே. நாம் இருவரும் ஒன்றாக இந்த நல்ல நாள் ஆராதனையில உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு விசேஷித்த அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உண்டாவதாக, உம்மோடு உறவாடுகிற அனுபவம் உண்டாவதாக. ஆமே. நீர் முகமுகமாய் பேசுகிற அனுபவம், வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் நீரும் திருஷ்டாந்தம் படுத்துகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. தேவனே, உம்முடைய மிகுந்த பிரசன்னங்களை ஆளுகை செய்வதாக. தேவனே, உம்முடைய வெளியேறப்பட்ட பிரசன்னங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய பிரசன்னங்களை ஆளுகை செய்வீராக. ஓ ரேலகரமான எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர தடையாயிருக்கிற எல்லா பாவங்களும், எல்லா உலக சிந்தைகள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம், கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம், தேவனுடைய மெய்யான பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம். இதோ அவருடைய மகத்துவங்கள் நம் நடுவிலே நிறைவாய் இருக்கிறது. அவருடைய அடையாளங்கள் மகத்துவமானது, அவருடைய அற்புதங்கள் வல்லமையானது. ஓ எஸ் ஜீசஸ், ஹalleluya. இனந்தே ஹalleluya. தாயின்பே தகப்பன் என்பே, தனிமையிலே எந்த துணை என்பே, சிநேகிதரே சிறந்தவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, தாயன்பே தகப்பன் என்பே, தனிமையிலே இந்த துணை என்பே, சிநேகிதரே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என், அப்படி சத்தம் உயர்த்தி சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், என் அன்பே. இதோ உங்கள் நாசியின் சுவாசமா இருக்கிற கர்த்தர். ஆமென், ஹalleluya. ஓ கர்த்தருடைய நாசியின் காற்று ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்தது. கர்த்தருடைய நாசியின் காற்று ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்தது. உங்களுடைய உயிர் அவருடைய நாசியின் சுவாசம் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுடைய உயிர், உங்களுக்குள்ளா இருக்கிற உயிர், நீங்கள் விடுகிற இந்த சுவாசம் அவருடைய நாசியின் சுவாசம். அவர் தம்முடைய சாயலாக தம்மோடு இருக்கும்படி, தம்மோடு உறவாடும்படி மணவாட்டியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். மணவாட்டி சபையை மறுரூபமாக்கும்படி, மணவாட்டி சபையை தம்முடைய சாயலாய் மாற்றும்படி, இதோ கூட்டி சேர்க்கும்படி மணவாளன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே. சொல்லிக்கொண்டே
அப்படி அவருடைய பிரசன்னத்தை உணர்வரை, அவருடைய பிரசன்னத்தை உணர்வரை, ராஜா எங்கள் நடுவில் இருக்கிறவரே, எங்கள் நடுவில் பிரசன்னரா இருக்கிறவரே, எங்கள் மத்தியில இருக்கிறவராகவே இருக்கிறவரே, என் ஜனத்தின் கண்ணீரை துடைக்கும்படியாக, என் ஜனத்தின் அழுகுரலுக்கு பதில் செய்யும்படியாக, விண்ணப்பத்தை கவனித்து கேட்கும்படியாக, உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இந்த ஸ்தலத்திலே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா திறந்திருக்கிற வாசல். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடும்படியாக உங்களுக்காக திறந்த வாசல். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, தொய்ந்து போன உன்னை நிரப்பும்படியாக, தளர்ந்து போன உன்னை துணப்படுத்தும்படியாக, விழுந்து விழுந்து சோர்ந்து போன உன்னை திரும்பவும் எடுத்து நிறுத்தும்படியாக உனக்காக நான் வாசல்களை திறந்திருக்கிறேன், வாசல்களை திறந்திருக்கிறேன். ஓ கர்த்தர் திறந்திருக்கிறார். எவன் அடைப்பான்? அவர் அடைத்தார். எவன் திறப்பான்? இதோ ஒரு வழி அடையும் போது புதிய வழியை உனக்காக திறக்கிற கத்து, புதிய பாதைகளை உனக்காக உண்டு பண்ணுகிற கத்து. நீ அறியாத பாதையில உன்னை நடத்துகிறவர், நீ நினைக்காத பாதையில உன்னை கொண்டு செல்லுகிறவர், நீ எண்ணாத நன்மைகளை உனக்கு தருகிறவர், நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ ஹalleluya. வறண்ட நிலத்திலே நீர்க்கால்கள் புறப்படுகிறது போல கர்த்தர் உங்கள் மீது தமது ஆவியை அபிஷேகம் பண்ணுகிறார், தமது ஆவியை வருஷிக்க பண்ணுகிறார், தமது ஜீவ நதியை கட்டளையிடுகிறார், தமது ஜீவ நதியை கட்டளையிடுகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்பட்டது போல உலர்ந்து வந்த ஆத்துமாவே, தொய்ந்து வந்த ஆத்துமாவே, கவலைகளோடு பாரத்தோடு வந்த ஆத்துமாவே, உன்னை உயிரடைய செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது நீ மௌனமாய் இருக்க வேண்டிய நேரம் அல்ல. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு எல்லா தடைகளை உடைத்து நன்மைகளை சுதந்திரிக்கிற நேரம். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல் ஒருவரும் அல்ல, உம்மை போல் வேறு ஒருவரும் அல்ல, உம்மை போல் எங்களை நேசிக்க ஒருவரும் அல்ல. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா. வானதூத சேனைகளோடு எழுந்தருளுங்க ஆண்டவரே. உங்க மெல்லிய பிரசன்னத்தோடு எழுந்தருளுங்க ஆண்டவரே. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு எழுந்தருளுங்க ஆண்டவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஆமென். அக்கினி மதிலாய் எழுந்தருளுவீராக. உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக. எல்லா இருளின் கிரியைகளும் அந்தகாரத்தின் வல்லமைகளும் செயல்படாமல் செயலற்று அழிந்து போகட்டும். இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல்படாமல் செயலற்று அழிவதாக. இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல்படாமல் செயலற்று அழிவதாக. இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் அழிவதாக. தேசாதிபதியின் வல்லமைகள் அழிவதாக. குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற சத்துரு சிதறடிக்கப்படுவானாக. அநேக வருடங்களாய் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற சத்துரு இன்றைக்கு அழிக்கப்படுவானாக. யூதாவே எழுந்து துதி, தேவனை துதிக்கிற ஜனமே சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரி. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமே உன் சத்தம் உயரட்டும். எக்காலத்தை போல கம்பீர சத்தமிடு, எக்காலத்தை போல கம்பீர சத்தமிடு. உன் சத்துருக்களை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். உன் சத்துருக்களின் பிடரிகளை கர்த்தர் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். இனி அவன் தீமைப்படுத்துவது இல்லை, இனி அவன் தீமை செய்கிறது இல்லை. சத்துருவின் மதில்கள் உடைக்கப்படுகிறது, சத்துருவின் மதில்கள் உடைக்கப்படுகிறது, சத்துருவின் மதில்கள் உடைக்கப்படுகிறது. சூழ பாளையம் இறங்கி இருக்கிற அந்தகாரங்கள், சத்துருவின் கிரியைகள், விக்கிரகத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள், விழுந்து போன தூதனுடைய கிரியைகள், வியாதியின் கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு சுட்டரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. உன்னை கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. நான் உன்னில் மகிமைப்படுகிறேன். இதோ என் மகிமையை உன் சிரசில வைக்கிறேன், என் கரத்தை உன் சிரசில வைக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறதற்கு அடையாளங்களை காண்பிக்கிறேன். சத்துரு இனி தீமை செய்கிறது இல்லை, சத்துரு இனி துக்கப்படுத்துகிறது இல்லை. அந்தகாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. சபையே கம்பீரி, யூதாவே எழுந்து துதி. தேவ ஜனமே எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து.
Riba baba na shakara la 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 la, riba mana shikara la 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 la, riba la shika baba bara la 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 la, rika baba la shikara la 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 la, riba la shandara la hasiyat la, riba baba baba shakala la la mana la 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 la, rika baba la shala la 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 la. La dara gama mana shika la dara la dara la dara la uda mama mashika baba 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 la dara mana dara 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 la rika baba baba shika la bala dara la dara riba la gama na dira dira sigara bala dara uda mana shandara dara gasiyat dara handara dara bala dara uda bara bala busha bara 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 riba bauda bala dara gasiyat dara. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. சத்த உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் விடாய்த்து வருகையில் தண்ணீர் இல்லாமல் தண்ணீருக்காக விடாய்த்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்காக 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வனாந்தரத்திலே. ஆத்துமாவே, நீ விடாய்த்து வந்தது கர்த்தருக்கு தெரியும். நீ தொய்ந்து போய் வந்தது கர்த்தருக்கு தெரியும். வெளியில சிரிக்கிறாய், உன் இருதயமோ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறது. வெளியிலே சில மனிதர்களை கண்டு சிரித்த முகத்தோடு, ஆனா அந்தரங்கமோ அழுகையும் கண்ணீரும். அந்த விடாய்த்த அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தொய்ந்து போன இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனவேதான் அவர் வார்த்தைகளை அனுப்பி உங்களை கட்டும்படியாக, உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணுவேன். தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையுமே நன்மையினாலே நிரப்புவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வனாந்தரத்தில் எப்படி நீரூற்றுகளை ஆயத்தம் பண்ணினாரோ, இதோ உன் வாழ்க்கையில நீ ஜீவனம் பண்ணும்படியாக, தப்பி பிழைக்கும்படியாக, வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் போஷிக்கும்படியாக வனாந்தரத்தில் பேரீச்ச மரங்களை ஆயத்தப்படுத்துகிறது போல உங்களுக்கான நன்மைகளை அவர் முளைக்க பண்ணுகிறார், முளைப்பிக்க பண்ணுகிறார், முளைப்பிக்க பண்ணுகிறார். Yes Jesus, yes Jesus, yes Jesus. Urika baba shikara bala taranara, ribala shahala taramana dana, rika baba bala shala taranara dana, rika bara bara bosha bara 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 bara, rika bara 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 bosha bara 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 bara. Hallelujah, hallelujah. ஆமா, அப்படி எல்லாரும் கொஞ்சம் கண் திறந்து பார்க்கலாமா? இன்றைக்கு இந்த நாள் ஆராதனையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்க போகிறோம். நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டுடைய சமூகத்துல கொடுத்து தேவனை நாம் எடுக்க போகிறோம். அவரை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். அவருடைய நன்மைகளை நாம் பெற போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநேகர் பாரத்தோடு என் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். பாரத்தோடு, நான் ஒருத்தியா இந்த பாரத்தை சுமக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருத்தனா இந்த பாரத்தை சுமக்கிறேன் ஆண்டவரே. முடியலப்பா, இந்த குடும்ப பாரத்தை என்னால சுமக்க முடியல, கடன் பாரத்தை சுமக்க முடியல, பிள்ளைகளை குறித்த அந்த பாரம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பாரம், பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நினைச்சு பாரம் சுமக்க முடியல ஆண்டவரே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாரம் சுமக்கிறதினாலே தொய்ந்து போய் கொண்டிருக்கிறாய்.
உன் குடும்பத்தின் பாரங்கள் உன்னை தினமும் தொய்ந்து போக பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையின் பாரங்கள் உன்னை தினமும் தொய்ந்து போக பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். உன் பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை இன்றைக்கு எடுத்துக்கொள் சகோதரி. கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை இன்றைக்கு எடுத்துக்கொள் சகோதரா. உன் பிள்ளைகளை குறித்த பாரங்கள், வாழ்க்கையை குறித்த பாரங்கள் அப்படி ஆண்டுடைய சமூகத்துல வைத்துட்டு தேவன் வைத்திருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைத்து விடுங்க. அவரே உங்களை ஆதரிப்பார், அவரே உங்களை ஆதரிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் உங்க பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவனாய் இந்த பாரத்தை சுமக்க உன்னால முடியாது. எனவே உனக்குள்ளாய் இருக்கிற இந்த ஆவியை உன்னோடு இருக்கிற ஜனங்களுக்குள்ளாய் நான் வைக்கிறேன். அவர்களும் உன்னோடு இணைந்து செயல்படுவார்கள், அவர்களும் உன்னோடு இணைந்து வழி நடத்துவார்கள், அவர்களும் உன்னோடு இணைந்து நியாயம் தீர்ப்பார்கள் என்று. நீ தனியே சுமக்கிறது இல்லை. இன்றைக்கு உனக்கு தாங்குதலாய் சில மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். ஆமென், ஆமென். பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் அந்த ஆவியை வைக்கிறார். ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் வாழும்படி அந்த ஆவியை கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார். கர்த்தர் தமது ஆவியை பகிர்ந்தளிக்கிறார். நீ ஒருவனாய் பாரப்பட வேண்டாம். உன் பாரங்களை என்னிடத்தில் இறக்கி வை. உனக்கு அனுகூலமான சில மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறேன். உனக்கு அனுகூலமாய் சில காரியங்களை நான் ஒழுங்குபடுத்துகிறேன். உன் காரியத்தை லகுவாக்கும்படி, உன் பாரத்தை லகுவாக்கும்படி, உன் சூழ்நிலைகளை லகுவாக்கும்படி உனக்காக கை தாங்களாய் சில மனிதர்களை எழுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தொய்ந்து வந்தாய் அல்லவோ? ஆமென். உன் குடும்ப பாரத்தை நினைத்து நீ தொய்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒருத்தியாய் அதை தாங்க கூடாது. நீ ஒருவனாய் அதை சுமக்க கூடாது. இதோ இதோ என் மீது உன் பாரத்தை இறக்கி வை. நான் உனக்கு சகாயராய் வெளிப்படுகிறேன். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. தாழ்த்தி தாழ்த்தி வைக்கிறாண்டவரே. ஆமென். தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது சகோதரா, சகோதரி. ஆமென். நாம இன்னைக்கு கவலையோடு நீ தேவ சமூகத்தில் இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. தோய்ந்து போன ஆத்துமாக்களை நன்மையினால் நிரப்புவதே அவருடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபல ஷகரதனரனரன ரிகவரவலவோ ஷபரவரவலவோ ரிகவரவலவோ சந்தரதகசியாத்தனரோ. மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை கட்டுகிறபடியா நன்றி. ஆமென். உடைக்கப்பட்ட இருதயங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நொறுங்குண்டு வந்த இருதயங்களை அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். காயப்பட்டு வந்த இருதயத்தின் ரணங்களை அவர் ஆற்றுகிறார். ஆமென். நீ வந்த வண்ணமாய் திரும்புகிறது இல்லை. இதோ கிளையாத்தின் பிசின் தைலம் போல் இருக்கிற நல்ல ஔஷதம் உனக்கு மருந்தாய் வெளிப்படுகிறார். உன் வாழ்க்கைக்கு மருந்தாய் வெளிப்படுகிறார். உன் வியாதிக்கு மருந்தாய் வெளிப்படுகிறார். உன் இருதயத்தின் ரணங்களை ஆற்றுகிறவர், உன் மன வியாதிகளை மாற்றுகிறவர். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். வார்த்தைகள் அப்படி இருதயத்தில் பதித்தவர்களா ஜெபிக்க துவங்குங்க. வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயத்தை கரத்திலே எடுத்தவர்களாய், ஆமென், வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்தவர்களாய் ஜெபிக்க துவங்குங்க சகோதரி. ஆமென். வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்க துவங்குங்க. வல்லமையா கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையா கிரியை செய்கிறது. நீங்கள் எந்த வார்த்தைகளை எடுத்து பேசுகிறீர்களோ, எந்த வார்த்தைகளை எடுத்து பேசி ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. கண்களால் காண்கிறார். கர்த்தர் உனக்காக செய்கிற காரியங்களும் கண்கள் காண்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வாயினால் சொல்லுகிறவரை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் வாயோடு வாயாய் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு அவர் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய கரங்களினால் நிறைவேற்றப்படுகிறது. உன் வாயோடு வாயாய் நான் இருக்கிறேன். உன் வாயோடு வாயாய் நான் இருக்கிறேன். நீ கட்டுகிறது கட்டப்படுகிறது. நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படுகிறது. எவைகளை பேச
பேசி ஜெபிக்கிறாயோ, எவைகளை சொல்லி ஜெபிக்கிறாயோ அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய். ஆமென், ஆமென். வார்த்தைகள் வார்த்தைகள் கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தையாய் இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுகிறார். வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது. வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது போல ஜெபி ஆத்துமாவே, நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்காக காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது, உனக்கான நன்மைகள் உண்டாக்கப்படுகிறது. ஆவியை பகிர்ந்தளிக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை கர்த்தர் குடும்பத்துல பகிர்ந்தளிக்கிறார். உங்க மேல இருக்கிற அந்த ஆவி உங்க பிள்ளைங்க மேல கர்த்தர் வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். பிள்ளைகள் மேல நிழலிடுகிறார். உங்க கணவனார் மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். உங்க மனைவி மேல கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிடுகிறார். உங்க பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். சகோதரா ஜெபிங்க, சகோதரி அப்படி சத்த உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் தமது ஆவியை குடும்பத்துல பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். உங்க பிள்ளைகளும் மாற்றம் அடைகிறார்கள். உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பாரத்தை லகுவாக்கும்படி, உன் பாரத்தை லகுவாக்கும்படி ஆவியானவர் வெளிப்படுகிறார். உன் பாரத்தை லகுவாக்கும்படி கர்த்தர் தமது ஆவியினாலே நடத்த துவங்குகிறார். உன் பாரத்தை லகுவாக்கும்படி, உன் சுமைகளை குறைக்கும்படி, உன் பாரத்தை லகுவாக்கும்படி உன் குடும்பத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமே, காண்பாய் காண்பாய், நன்மைகளை காண்பாய். உன் கண்கள் காணும், உன் சொந்த கண்களை காணும், அந்நிய கண்கள் அல்ல. கர்த்தர் உனக்காய் செய்கிற ரட்சிப்பை உன் சொந்த கண்களை காணும். இன்றைக்கு நீ நின்று கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாய். ஆமே, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவாய். உன் பாரங்கள் லகுவாக்கப்படுகிறது. நீ போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் லகுவாக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ விழுந்து விழுந்து உழுது கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், நீ தினம் தினம் போராடி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை லகுவாக்கி தருகிறார். கர்த்தர் லகுவாக்கி போடுகிறார். இனி அவைகள் உன்னை தீமைக்காய் சேதப்படுத்துவது இல்லை. பாரங்களை மாற்றுகிற கர்த்தர். நீ தொய்ந்து தொய்ந்து போவது எனக்கு சித்தம் அல்ல. தொய்ந்த ஆத்துமாக்களை நன்மை நாளை நிரப்புகிறேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர. இப்ப சத்த உயர்த்தி கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், இடித்திடுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், இடித்திடுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், பாதுகாக்குறேன். நீ விரும்பத்தக்கதே தூய்மையானதே, நீ விரும்பத்தக்கதே தூய்மையானதே, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே கேடகமே, கேடகமே, எங்கள் மகிமையே, எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவரே, எங்கள் கோட்டையும் மரணமான கர்த்தாவே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர ஓரலகன சிகரமன ரகசியாத்தனரா ரிக்கபலதரதரன ரிக்கபலதரன ரிக்கலதரன ஓ ரிக்கபரபரபலபுஷபலவரதர ஓ ரிக்கபலதரதரன ஓ ரிக்கபல சிக்கபல ஓ ரிக்கன ரகசியாத்தனரோ ரிக்கபரபரபலபுஷபலவரதர ரகமத் கடகம் தராதன ரகம் தர பௌரியா ரிக்கபல் பௌரிய ரகதர ரகசியாத்தனரோ ரி ரச்சம் தர்க்கன ரகசியாதனரா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே, இந்த பலத்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பலத்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பலத்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். Yes, Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். இருக்கிற இடத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அணு அணுவாய் பார்த்து கிரியை செய்ய விரும்புகிறார். அணு அணுவாய், கொஞ்சமாய் அல்ல சகோதரி, அவர் உனக்காக செய்ய போகிற கிரியைகள் தாராளமாய் தாராளமாய், கொஞ்சமாய் அல்ல. நீங்கள் அவரை தேடும்படி உங்க இருதயத்தை நீங்க கொஞ்சமா திருப்பும் போதே அவர் திரளாய் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். தானியேலிடத்தில் தூதன் வந்து சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்ய உன் இருதயத்தை திருப்பின அந்த நாளிலே உன் ஜபங்களுக்கு பதில நான் கொண்டு வந்தேன். ஆனா
அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடி ஆமென், வான மண்டலத்திலே வானலோகத்தின் அதிபதி என்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான் என்று 21 நாட்கள் யுத்தம். 21வது நாளில் என் நன்மை. சகோதரி, கர்த்தர் உனக்கு நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமா, ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாக நீங்க போராடணும். போராடாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதில் யாதொரு வேற்றுமை இல்லை. ஆமென். அது யாரும் ஒரு வேறுபாடும் இல்லை. அவர் ஒருவருக்கும் பட்சபாதம் இல்லை உள்ளவர் அல்ல. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. ஆமென். மழையானது வறண்ட நிலத்திலே தாராளமாய் பொழிகிறது போல சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நன்மை செய்கிற நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இந்த நாளில ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ அதிகமாய் எதிர்பார்க்கிறாய், ஆனால் கொஞ்சமாய் அதன் பலனை பெறுகிறாய். அதிகமாய் விதைக்கிறாய், கொஞ்சமாய் அறுவடை பண்ணுகிறாய். அதிகமாய் பிரயாசப்படுகிறாய், கொஞ்சமாய் அதன் பலனை நீ அனுபவிக்கிறாய். நீ எதற்கு எதிர்பார்த்திருக்கிறாய்? நீ எதற்கு எதிர்பார்த்திருக்கிறாய்? தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே, கர்த்தாவே, நான் எதற்காக எதிர்பார்த்திருப்பேன்? கர்த்தருக்காக மாத்திரமே எதிர்பார்த்திருப்பேன். அவருக்காக மாத்திரமே நான் காத்திருப்பேன். எனக்கு உண்டான நன்மைகள் மேன்மைகள் யாவும் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் சம்பத்துகள் யாவும் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தது போது சகோதரா. சில மனிதர்களை நீங்கள் நம்பி எதிர்பார்த்திருக்கிறது போதும். கர்த்தர் சொல்லுகிற, அதிகமா எதிர்பார்க்கிறாயே, கொஞ்சமாய் நீ அறுவடை பண்ணுகிறா, கொஞ்சமாய் நீ பலனை பெறுகிறா. ஆனால் இன்றைக்கு உங்க எதிர்பார்ப்பு முழுவதுமாக தேவனிடத்தில் திரும்பட்டும். இன்றைக்கு உங்கள் எதிர்பார்ப்பு முழுவதுமாக கர்த்தரிடத்தில் திரும்பட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்க இருதயம் திரும்பட்டும். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிற நல்ல தெய்வத்தினிடத்தில் உங்க இருதயம் திரும்பட்டும். தலைமுறை தலைமுறையாய் ஆளுகை செய்கிற கர்த்தரிடத்தில் உங்க இருதயம் திரும்பட்டும். தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கர்த்தத்துவமே உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஆமென். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை தெரிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிற கர்த்தர், இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிற கர்த்தர். நீ எதிர்பார்க்கிறது அவராலே உண்டாகும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும், மனிதர்களை சார்ந்திருந்தது போதும். கர்த்தர் சொல்லுகிறேன், மிகுதியாய் எதிர்பார்க்கிறாய், கொஞ்சமாய் பெற்றுக்கொள்கிறாய். ஆனால் இன்றோ நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் Kababa shakara bala tarana Rikavara bala shakara danara Rikavara bala bala shabara bala dara Rikavara bala shabara bala dara ரகசியத்தினரோ கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்க மாட்டாத மனிதர்களை எதிர்பார்த்து இராதே. உன்னை ரட்சிக்க மாட்டாத மனிதர்களை எதிர்பார்த்து இராதே. உன்னை ரட்சிக்க கூடாத மனிதர்களை எதிர்பார்த்து இராதே. ஆமென், ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து நன்மைகள் வெளிப்படுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து ஆமென் நன்மைகள் வெளிப்படுகிறது. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரிகபாபா பாபல ஷகரதனரனரன ரிகபாபா பலதரன. அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி இருதயத்திலிருந்து சொல்லணும். வெறும் வார்த்தையாய் அல்ல, உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு உங்க ஆராதனையில் வெளிப்படணும். முதலாவதாக ஒரு மனிதன் இருதயத்திலே தேவனை ஆராதிக்கிறான். இருதயத்திலே தேவனை ஆராதிக்கிறான். யாருடைய இருதயம் தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறதோ, யாருடைய இருதயம் மெய்யாய் தேவனுக்காக தங்களை சமர்ப்பிக்கிறதோ, அது கர்த்தர் சந்திக்கிற இடமா,
அது கர்த்தர் சந்திக்கிற இடம். அது உங்க இருதயம் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். உங்க இருதயம் கர்த்தரை ஆராதிக்கிறது. அதுக்கு பின்பதாக தான் உங்க வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இருதயத்திலிருந்து என்னிடத்தில் உள்ளவைகளை எல்லாம் உம்மிடத்தில் வைக்கிறேன். என்னிடத்தில் உள்ளவைகளை எல்லாம் உம்மிடத்தில் வைக்கிறேன். ஆமென். எனக்குரிய எல்லாவற்றையும் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் சிந்தைகள், என் எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என் இருதயம் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். என் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். என் கணவனாரை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும். ஆமே. நான் பூமிக்காக வாழ விரும்பல ஆண்டவரே, உலகத்திற்காக வாழ விரும்பல ஆண்டவரே, உமக்காக வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லும்போது கண்களில் இருந்து கண்ணீர் புறப்படும். நான் பூமிக்காக, உலகத்துக்காக, மனிதர்களுக்காக வாழ விரும்பல ஆண்டவரே, உமக்காக வாழ விரும்புகிறேன். ஆமே. அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட அந்த சகோதரிய கல்லெறிந்து கொள்ளும்படி ஜனக்கூட்டம் சூழ்ந்து நிற்கிறது. மனிதர்கள் இவன் இனி வாழக்கூடாது, இவள் வாழ்வதற்கு தகுதியானவள் அல்ல, இவள் இந்த பூமியில இருப்பதற்கு தகுதியானவள் அல்ல என்று கல்லெறிந்து கொலை செய்யும்படி நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ, ஆனால் தேவனோ, ஆமென் ஆமென், அவளுக்கு வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுத்து அந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பா, ஆண்டவரே இனி நான் எந்த மனுஷனுக்காக வாழ விரும்பலப்பா, உமக்காக மாத்திரம் நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே. இனி நான் யாருக்காக வாழ விரும்பலப்பா, உமக்காக மாத்திரம் வாழ விரும்புகிறேன். மனிதர்களுக்கு நான் தேவையில்லாத பாத்திரம், மனுஷனுக்கு நான் ஆகாத பாத்திரம். ஆகாதென்று தள்ளுகிற கல்லை மூளைக்கு தலை கல்லாக்கி உயர்த்தி அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமே, உமக்காக வாழ விரும்புகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே மரணம் உம்மை துதிக்குமா? பாதாளத்தில் உம்மை துதிக்கிறவன் யார் ஆண்டவரே? நீர் எனக்கு ஜீவனை தந்த நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பலனை தந்த நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு ஆயுசை பெருக பண்ணினால் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நீங்க எனக்கு பலனை தாங்கப்பா, உமக்காக நான் வாழ்வேன். நீங்க எனக்கு சத்துவத்தை தாங்க ஆண்டவரே, உமக்காக நான் நிற்பேன். ஒப்பு கொடுத்து ஆமென். உங்க இருதயம் தேவனை ஆராதிக்க துவங்குகிறது சகோதரி. ஆமென். உங்க இருதயம் தேவனோடு ஒன்றிணைய துவங்குகிறது. உங்க இருதயம் அவரோடு உறவாட துவங்குகிறது. ஆமென். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமி வேவாலயம் தேடி வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? எனக்கு தூரமானாயோ? என் முகத்தை விட்டு ஒளிந்து போகிறாயோ? ஆமென். என் முகத்தை மறைக்காதே என்று ஆதாமை தேடி வந்தது போல கர்த்தருடைய இருதயமும் கர்த்தருடைய கண்களும் இன்றைக்கு சிலரை தேடுகிறது. ஆமென். எங்கே இருக்கிற நீ? ஒளிந்திருக்கிறது போதும், உலகத்திலே நீ அமிழ்ந்து கிடக்கிறது போதும். எனக்காக நீ வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எனக்காக வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? சொல்லுங்க. உமக்காக நான் வாழ விரும்புகிறான். ஆமே. உறவாடுகிற கத்த ஆமீன். ஏனோக்கோடு சஞ்சரித்தது போல சகோதரி சகோதரா, இன்றைக்கு தேவன் வேறு நீங்கள் வேறு அல்ல. தேவனும் நீங்களும் ஒன்றாக இணையப்படுகிறீர்கள். ஆத்தும நேசரோடு ஆத்தும மனவாட்டி இணையப்படுகிறார். மனவாளனோடு மனவாட்டி இணையப்படுகிறீர்கள். ஆமீன். அவர் இன்றைக்கு ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நொறுங்குண்டு நிற்கிற ஆத்துமாவே, கண்ணீரோடு நிற்கிற ஆத்துமாவே, உடைந்த இருதயத்தோடு நிற்கிற ஆத்துமாவே, உடைந்தது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நானும் உன்னை சிநேகித்தேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை சிநேகித்தேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை சிநேகித்தேன். 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 இதோ உனக்கு ஈடாக ஜாதிகளையும் ஜனங்களையும்
நன்மைகளையும் கொடுக்கிறேன். ஆமே, உனக்கு ஈடாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிகா பாபலதரமன ஒப்பு கொடுங்க. அப்படி ஈசாக்க போல பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவர் என்ன உங்க கரத்துல தருகிற அதான் ஆண்டவர் முதல்ல வார்த்தைகளை தந்தாரு. உங்களை கொடுத்து அவரை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களை கொடுத்து தேவனை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே, எவர்கள் கொடுப்பீர்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எவர்கள் உங்களையே நீங்கள் தேவனுக்காக கொடுப்பீர்களோ, அவருடைய அன்பிற்காக உங்களை அப்படி சமர்ப்பணம் செய்வீர்களோ, அவர்கள் இன்றைக்கு பூரண அன்பினாலே நிரப்பப்படுவீர்கள், தெய்வீக அன்பினாலே நிரப்பப்படுவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். தொய்ந்து வந்த ஆத்துமாவே, உன்னை கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணுகிற நேரம் இது. கர்த்தர் உன்னை சம்பூரணம் அடைய பண்ணுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. உன் இருதயத்திலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், உன் இருதயத்தை தட்டி தருகிறார், தோளை தட்டி தருகிறார். கலங்காதே, திகையாதே, நானும் தேவ. எந்த மனுஷன் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின நான், உன்னை சிருஷ்டித்த நான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை உண்டாக்கினவரோ உன்னை சிருஷ்டித்த கர்த்தருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை பெயரிட்டு அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஓ ரகமனதரா, கர்த்தர் தட்டுகிற இருதயத்தை தட்டி தருகிறா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இடது கை உன் தலையின் கீழாக தமது வலது கரத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார், தமது வலது கரத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். கொடுங்க சகோதரி, சகோதரா, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க அன்பை தேவனுக்கு கொடுங்க. பூரண அன்பு உங்களை நிரப்புகிறது, பரிசுத்த ஆவியின் அன்பு உங்களை நிரப்புகிறது, அன்பின் ஆவியானவர் நிரப்புகிறார். இதுவரை நீ உணராத ஒரு தெய்வீக தெய்வீக மகிமை, இதுவரை நீ கண்டிராத ஒரு தெய்வீக சமாதானம், இதுவரை நீ அனுபவியாத ஒரு நேசம், ஒரு பாசத்தை இந்த நாள் ஆராதனையில் அனுபவிக்கிறாய். கர்த்தர் உன்னோடு இணைகிறார் சகோதரி, கர்த்தர் உன்னோடு இணைகிறார். இனி நீ தேவனுக்கு தூரமானவள் அல்ல, இனி நீ தேவனுக்கு தூரமானவள் அல்ல. சில சூழ்நிலைகள் உன்னையும் தேவனை பிரிக்கும்படி அவைகள் எழும்பி நின்றது. ஆனால் கர்த்தரோ கர்த்தரோ திரும்பவும் உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். உன் பாரங்களை லகுவாக்குகிற கர்த்தர். பாரப்படாத, கண்ணீரை துடைத்து கலங்காது, நீ எனக்குரியவள். மரியாதை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நான் இன்னும் உன்னை விட்டு தூரமா போகல, உன் கூட தான் இருக்கிறேன். உன் அழுகை, உன் கண்ணீரை மறுகடந்து போகாத தெய்வம், கண்ணீரை கண்டு மறுகடந்து போகாத நல்ல தகப்பன். உயிர்த்தெழுந்து அவன் பிதாவை பார்க்கும் முன்பதாக முதல்ல அழுது கொண்டிருந்த மரியாளை சந்தித்த கர்த்தர் அவர். கண்ணீர் அவர் துருத்தியில வைக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய மெல்லிய பிரசனம், கர்த்தருடைய மெல்லிய பிரசனம். எவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்தீர்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய மகிமை இப்பொழுது வெளிப்படும். எவர்களெல்லாம் சமர்ப்பித்தீர்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய அக்கினி தழல் இப்போது வந்து அமரும். எந்த பலிபீடம் எல்லாம் செப்பனிடப்பட்டதோ அந்த பலிபீடத்தில் வானத்தின் அக்கினி இறங்கப்படும். எலியாவின் பலிபீடம் செப்பனிடப்பட்டது போல எந்த இருதயம் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததோ அவர்கள் மேல வான் அக்கினி இப்பொழுது வந்து அமர்கிறது. கர்த்தர் உன்னை நேசித்ததற்கு அடையாளமாக தமது அன்பின் அக்கினியை விழப்பண்ணுகிறார். கர்த்தருடைய அக்கினி தழல் விழுகிறது. பரம் திறக்கப்பட்டாயிற்று, வானம் திறக்கப்பட்டாயிற்று. வானத்தில் இருந்து ஒரு பலத்த காற்று, பரலோக காற்று இதோ தேவ ஜனத்திற்கு நேராக வீசப்படுகிறது. ஒரு பெருங்காற்று உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. நான் உன்னை நேசித்ததற்கு அடையாளமாக, நான் உன்னை சேகிப்பதற்கு அடையாளமாக உன்னை என் ஆவியினால் அபிஷேகிக்கிறேன், உன்னை என் ஆவியினால் அபிஷேகிக்கிறேன். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும்.
அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நிரப்புகிற 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 வெறுமைகள் எல்லாம் ஃபில் பண்ணப்படுகிறது. கர்த்தர் வெறுமைகளை மாற்றுகிறார். இனி ஒருவரும் வெறுமையா இருப்பது இல்லை. கர்த்தருடைய நிறைவு உண்டாகிறது. சத்துரு இனி தலையிட முடியாது, சத்துரு தலை தூக்க முடியாது. சில சர்ப்பத்தின் தலைகளை கர்த்தர் அடித்து நொறுக்குகிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. சகோதரி, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. மௌனமா இருக்க வேண்டாம். இப்ப யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். பெற்றுக்கொள்ளுகிற நேரம், ஆவியானவர் பயங்கரமானவைகளை செய்கிற நேரம், பயங்கரமானவைகளை நடப்பிக்கிற நேரம், பயங்கரமானவைகள் நடப்பிக்கிற நேரம். ஒருவரும் மௌனமா நிற்க வேண்டாம். கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. பரலோக மகிமை வெளிப்படுகிறது, பரிசுத்த மகிமை வெளிப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டாயிற்று. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இறங்கி வருகிறது. உனக்காக கிரியை செய்யும்படி, உன்னை சேர்த்துக் கொள்ளும்படி, உனக்காக கர்த்தருடைய கை வல்லமை, உனக்காக அற்புத அடையாளங்கள், உனக்காக தேவ மகிமை, உனக்காக உன்னத மகிமை, பரலோக அக்கினி மகிமை. கொழுந்து விட்டு எரிகிறது, கொழுந்து விட்டு எரிய துவங்குகிறது. அனல் மூட்டு எழுப்பு, அனல் மூட்டு எழுப்பு. ஆவியானுடைய கிரியைகளுக்கு இன்னும் இடம் கொடுங்க, இன்னும் இடம் கொடுங்க. மௌனமா நிற்காதீங்க. சிறியர் முதல் பெரியர் மட்டும் எவர்கள் இடம் கொடுப்பீர்களோ அவர்கள் ஒரு உன்னத மகிமையை காண்பீர்கள். விசுவாசத்தோடு நில்லு சகோதரா, விசுவாசத்தோடு நில்லு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. கரங்களை தட்டி பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் ஆனலாய் ஆனலாய் அபிஷேகிக்கிறார். சிலர் அபிஷேகம் பண்ணுகிறார், சிலருடைய நாவுகளை தொடுகிறார், சிலருடைய நாவுகளை தொடுகிறார். உன் ஜபத்தில் மாற்றம் உண்டாகிறது. இன்றிலிருந்து விசேஷித்த ஜபாவி உன்னை ஆளுகை செய்யும். விசேஷித்த அக்கினி மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சத்துரு சிதறடிக்கப்படுகிறான். தொய்ந்து போய் வந்தாய் அல்லவோ, விடாய்த்து போய் வந்தாய் அல்லவோ, விடாய்த்த ஆத்துமா சம்பூரணமாக்கப்படுகிறது. விடுதலை, 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 விடுதலை. கர்த்தருடைய கை வல்லமை தொடுகிறது. அக்கினிக்குள்ளாய் இருக்கிறாய் சகோதரி, அக்கினிக்குள்ளாய் இருக்கிறாய். வியாதிகள் மறைந்து போகிறது, கட்டிகள் கரைந்து போகிறது, லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் மறைகிறது. யூட்ரஸ்ல தேவ வல்லமை தொடுகிறது. ஓ ஹல்லேலூயா. கிட்னி பகுதியில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. பழுதடைந்த உறுப்புகள் எல்லாம் சீர்படுத்தப்படுகிறது. இதோ உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமை, உலர்ந்த சரீரம், பலவீனப்பட்ட சரீரம் கர்த்தருடைய ஆவியானவரே பலன் கொள்ளுகிறது. சேனையாய் நிற்க பண்ணுகிறார், திரள் சேனையாய் நிற்க பண்ணுகிறார். ஓ ஒன்றோடு ஒன்று சேரப்பட பண்ணுகிறார். குடும்பங்களை இணைக்கிறார் கர்த்தர், குடும்பங்களை கட்டுகிறார், ஒன்றோடு ஒன்று சேர பண்ணுகிறார். நீ இருந்த நிலைமையில திரும்பவும் கர்த்தர் கட்டுகிறார், இருந்த நிலைமையில திரும்பவும் கட்டுகிறார். எழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவிக்கிற கர்த்தர் இன்னைக்கு ஆவியானவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க, விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. மாமிச கண்கள் அல்ல, விசுவாச கண்களோடு பாரு. மாம்ச கண்கள் அல்ல, விசுவாச கண்களோடு பாரு. அத்தரிசனமான கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அத்தரிசனமான கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அவரை காண்கிறான், விசுவாசிக்கிறவருடைய மகிமையை காண்கிறான், விசுவாசிக்கிறவருடைய கை வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறான். எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி
அபிஷேகிக்கிற கரம், அபிஷேகிக்கிற கரம். ஆவியானவரை நாவுகளை தொடுவீராக, நாவுகளை தொடுவீராக. கட்டப்பட்டிருக்கிற நாவுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஜெபிக்க முடியாம இருக்கிற நாவுகள் எல்லாம் தேவனை கம்பி இருக்கிற சத்தத்தினால நிரப்பப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் நாவிலே கர்த்தரை உதைத்துகிற துதியை வைக்கிறார், நாவிலே கர்த்தரை உயர்த்துகிற துதியை வைக்கிறார். இருதயமும் நாவும் தேவனுக்குள் கம்பி இருக்கிறது, இருதயமும் நாவும் தேவனுக்குள்ளாய் கம்பீர சத்தமிடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுவதாக. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்பட்டிருக்கிறபடியே சோத்திரம். ஓ உம்முடைய விரல், உம்முடைய விரல், உம்முடைய விரல். கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய விரல் தொடுவதாக, தொடுவதாக. அக்கினி விரல், அக்கினி விரல், அக்கினினாலே தொடுகிறா, அக்கினினாலே தொடுகிறா. மோசேக்கு கற்பனைகளை எழுதும்படி கர்த்தருடைய கரத்திலிருந்து அக்கினி, ஆமென், பாறைகளை கற்பலகையை செதுக்கிற்று. அதே போல கர்த்தருடைய அக்கினி உன்னை செதுக்குகிறது, கர்த்தருடைய அக்கினி உன்னை உருவாக்குகிறது. கர்த்தருடைய விரல், அவருடைய விரலில் இருக்கிற அக்கினி, இதோ என் விரலில் இருக்கிற அக்கினினாலே உன்னை தொடுகிறேன், நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். பிசாசுகள் துரத்தப்படுகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது. குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற சத்துரு, ஆமென், 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 ஹல்லேலூயா. விபத்துகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற சத்துரு அழிந்து போகிறான், வியாதிகளை உண்டாக்குகிற சத்துரு அழிந்து போகிறான். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க சகோதரி. ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் இன்றைக்கு வாய்க்காமல் போகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழும்பினவன் 7 வழியாய் துரத்துண்டு ஓடி போகப்படுகிறான். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறது, கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறது, கர்த்தருடைய பலத்த கரம் கிரியை செய்கிறது. Rikababala Shakaradanara, Rivalabo Shamdaradana Ragasiatanara, Rikababala Taraladarana, Rikababala Shikaraladarano, Rivalabo Shamdaradana Ragasiatanara, Rilauda Hamta Radanara Shiaradanara, Rikababala Ragadila Baba Baba, Oh Rivalabo Shabarabala Ragasiatanara. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. முடிந்தவர்கள் இருந்து கொள்ளலாம், எழுந்து நின்று கொள்ளலாம். எப்படி ஆகல நீங்க ஜெபித்தா மாத்திரம் போதும். சிலருடைய இருதயங்கள் கர்த்தரின் காரியத்திலே மௌனமா இருக்கிறார். தேவன் ஏன் அமைதலா இருக்கிறார்? என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, என் அக்கிரமங்களை எண்ணிவிட்டாரோ, என்னை நினையாமல் போனாரோ, இப்படி எல்லாம் சில இருதயம் தேவனை நோக்கி கேள்வி. ஏன்ப்பா அமைதியா இருக்கீங்க? ஏன்ப்பா மௌனமா இருக்கீங்க? ஏன் ஆண்டவரே பொறுமையா இருக்கிறீங்க? தாவீதும் இதே போல தேவனை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே ஏன்ப்பா மௌனமா இருக்கிறீங்க? என்னை மறந்தீரோ? என் அக்கிரமங்களை எண்ணினீரோ? உடைய கண்களுக்கு நான் ஆகாதவனாய் தென்பட்டேனோ? உங்க முகத்தை மறைக்காதீங்க அப்பா. திரும்ப சொல்லுகிறான், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், என்னுடைய விசுவாச குறைவு. கர்த்தர் என்ன மறக்கல, அவர் என்ன கைவிடல. உன்னதமானுடைய கரத்தில் இருக்கிற என் வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். சகோதரி, கர்த்தர் மௌனமா இருக்கல. சகோதர, தேவன் மௌனமா இருக்கல. அவர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் வருஷங்களை வச்சிருக்கிறார், இன்னும் நாட்களை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுங்க. உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் தேவன் மௌனமா இருக்கிறார்? ஏன் கர்த்தர் இன்னும் என் சத்துருக்களை அழிக்கல? தீமை செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டே தானே இருக்கிறாங்க.
ஆண்டவர் சொல்லுகிறாரு, துன்மார்க்கனுக்கு நான் குழியை வெட்டும் வரை மௌனமா இருப்பேன். உனக்கு விரோதமா இருக்கிற துன்மார்க்கன், உடைய அழிவை விரும்புகிற சில ஆத்துமாக்கள் தாங்கள் வெட்டின குழியிலே விழும்படி செய்கிறவர் தேவன் மௌனமா இருக்கிற, ஆனால் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிற. சத்துருக்களை கண்டு உங்க இருதயம் தோய்ந்து போக வேண்டாம். சபிக்கிற மனுஷர்களை கண்டு உங்க இருதயம் தோய்ந்து போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களை கண்டு தோய்ந்து போகிறாங்க. ஆமென். சத்துருக்கள் உங்களுக்கு தெரியும், என் வாழ்வை விரும்பாதவர்கள், பிசாசு அதிகமா நெருக்குகிறான், என் வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறான் என்று யாரெல்லாம் சிந்திப்பீர்களோ அவர்கள் இப்போது கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் மௌனமா இருக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் மௌனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சத்துரு நெருக்குகிறான், சில பிசாசுகள் நெருக்கி கொண்டிருக்கிறது. இது நீங்க தேவனை போராடி ஜெபிக்க வேண்டிய நேரம், போராடி மேற்கொள்ள வேண்டிய நேரம். இப்போ எதிரெதிராய் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் அல்ல. மாம்சத்தோடு நின்று சண்டை போட வேண்டிய நேரம் அல்ல. மறைமுகமாய் அந்தரங்கத்துல இருந்து போராட வேண்டிய நேரம். சகோதரி, குடும்பத்துல சத்துரு அநேக அழிவை ஏற்படுத்தி விட்டான். சில மனிதர்களை தேவனை விட்டு தூரமாக்கி சில நல்ல ஆத்துமாக்களை அவன் பறித்து கொண்டான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு திரும்பவும் எச்சரிக்கிறார், இந்த நாட்களில் நீ மௌனமா இருந்தாய் அப்படின்னா உன் குடும்பத்திற்கு மீட்பு ரட்சிப்பு வேறு எந்த வழியா வரும்? உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். எஸ்தரை போல தேவ சமூகத்துல உபவாசித்து போராட துவங்கு. ஆமேன், ஆமேன். உன் குடும்பம் கட்டப்படும்படியாக, உன் வீடு கட்டப்படும்படியாக மோசே மலைக்கு மேலாக நின்று இரு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்க துவங்கினது போல உன் கரங்கள் தேவனை நோக்கி விரித்திருக்கட்டும். உங்கள் கரங்களும் இருதயங்களும் தேவனை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். இது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற நேரம். சத்துருக்களை அவர் சிதறடிக்கிற நேரம். நீங்க மாம்சத்தோடு நின்று போராடுகிறது தோற்று போகும். நீங்க மாம்சத்துல போராடுகிறது தோற்று போகும். நீங்க வார்த்தைகளிலாலே பேசி அவர்களை ஆமென் மேற்கொள்ள பார்ப்பது தோற்று போகும். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை கண்டு தோய்ந்து போகாத. ஆமென். உன் வாழ்வை விரும்பாத மனிதர்களை கண்டு தோய்ந்து போகாத. உன் அழிவை தேடுகிற மனிதர்களை கண்டு தோய்ந்து போகாத. உன் சத்துருக்களுக்காக நான் சரி கட்டுவேன். உன் சத்துருக்களுக்கு சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுங்க அப்படி உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எவர்கள் தேவ சமூகத்தில் நிற்பீர்களோ, மோசையை போல தேவ சமூகத்தில் கரம் உயர்த்தி நிற்பீர்களோ, அப்பொழுது அமலேக்கியர்கள் வெட்டப்பட்டு போவார்கள், சத்துருக்கள் வெட்டப்பட்டு போவார்கள். உன் கரம் தளர்ந்து போகுமானால் சத்துரு மேற்கொள்ளுகிறான். உன் ஜபம் தளர்ந்து போகுமானால் சத்துரு உன் குடும்பத்தை பாழாக்குகிறான். குடிவெறிய கொண்டு வந்து குடும்பத்தை அழிக்க துடிக்கிறான். ஆமென், ஆமென். நன்மைகளை கெடுக்க துவங்குகிறான். ஆமென், ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தப்படட்டும். உன்னை போராடும்படி தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை போராடும்படி தெரிந்து கொண்டேன். ரிகபாபா ஷிகரதனரா ரிகபரபௌ சந்தராதனரா. ஆமென். யுத்த களத்தில் உன்னை நிறுத்த வைக்கப்பட்ட குதிரையை போல போர்க்களத்திலே போராடும்படி, சத்துருவுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படி, சத்துருவானவனோடு முகமுகமாய் பேசி போராடும்படி, ஆமென், எஸ்தரை போல ரிகரதனா. அந்த ஆமானுடைய திட்டங்கள் அழிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் காத்திரு, தேவ சமூகத்தில் விழித்திரு. ஆமான் போட்ட திட்டங்கள், அவன் வெட்டின குழியில அவனே விழுந்தது போல, அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே அகப்பட்டது போல, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டுமானால் நீ திறப்பில நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரக்கபாபல ஷகரதனா ரிக்கபாபல தரா ரிக்கபாபரதமன ரதலரோ. அப்படி ஒப்பு கொடுத்து திக்கபரபோ ஷபலதர ரசியாத்தனரோ ரீபல் பௌடாரதனர பலதரா ரிக்கபரபலபோ ஷபரபரபலவரபா ரிக்கமாமரதலவரதனரனா ரிக்கபாபலதரல ஷிகர. ஜெபி சகோதரி. ஆமென், ஆமென். சத்துரு சிதறடிக்கப்படுகிறார். ரீ பௌடாரகமனரா.
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறது, வாய்க்காதே போகிறது. ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார், காத்திருக்கிறவனுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா விண்ணப்பங்களையும் வைத்து, என் சத்துருக்கள் சூழ நிற்கிறாங்க ஆண்டவரே, நீர் அல்லவோ தேவன், நீர் அல்லவோ ராஜாக்களுக்கு ராஜா, நீர் அல்லவோ யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், நீர் அல்லவோ நீதியுள்ள நியாயாதிபதி, எனக்காக யுத்தம் செய்வீராக என்று தேவ சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த நாளிலே கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி லட்சத்திற்கு மேற்பட்ட அசீரியர் பாளையத்தை ராணுவத்தை கர்த்தர் வெட்டி போட்டது போல இதோ இதோ தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டவன் விண்ணப்பங்களை கர்த்தர் பார்க்கிறார், விண்ணப்பங்களை கர்த்தர் பார்க்கிறார், தேவனை நம்பி இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் ஆமென், ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். உனக்கு விரோதமாய் 1000மோ 10000மோ வந்தாலும் அது உன்னை அணுகாதபடி செய்கிற கர்த்தர், அணுகாதபடி செய்கிற கர்த்தர். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் வந்த நீ அவருடைய சட்டை நிழலில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் இன்றைக்கு உண்டாகிறது. சோர்ந்து போகாத, ஜெபிக்க துவங்குங்க, நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்க, ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார், கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார், கர்த்தர் தமது தூதர்களை காற்றுகளாக கட்டளையிடுகிறார், கர்த்தர் தமது தூதர்களை காற்றுகளாக கட்டளையிடுகிறார். உங்களை சுற்றி காற்று இருப்பது எவ்வளவு மெய்யோ அதே போல தேவ தூதர்களும் கர்த்தரும் இருப்பது மெய். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வெட்டுகிறார்கள். மறைந்து கிடக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள் வெட்டப்படுகிறது, மரணத்தின் ஆவிகள் வெட்டப்படுகிறது, பயம் உண்டாக்குகிற பயத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகிறது. விபச்சாரத்தின் ஆவிகள் அழிகிறது, குடிவெறியின் ஆவிகள் அழிகிறது, விழுந்துமான கிரியைகள் அழிகிறது, பின்மாற்றத்தின் ஆவிகள் அழிகிறது. Rika baba lauda raka rada raba 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 la Rika baba la shika barida nara Rika barabala mo shabarabala duramana hasiyatanara Rika baba lata ramana பிசாசுகளை துரத்த ஒரு அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசுகளை துரத்த ஒரு அக்கினி அபிஷேகம், மந்திரவாதங்களை அழிக்க ஒரு அக்கினி அபிஷேகம், பிசாசுகளை துரத்த ஒரு அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். கர்த்தர் வைக்கிறார் வைக்கிறார் வைக்கிறார். பலவானாய் மாற்றுகிறார், பலவானாய் மாற்றுகிறார், பலவானை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பலவானை முந்தி கட்டுகிற அபிஷேகம், பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம், உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பிசாசை அழிக்கிற அபிஷேகம் கர்த்தர் வைக்கிறார். எழுந்து போராடு, எழுந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து போராடி கர்த்தர் சத்துருக்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் அழிகிறது. பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹாரங்கள் அழிக்கப்பட்டு போகிறது. கட்டுகளை உடைகிறது, எல்லா கட்டுகளும் உடைகிறது. கட்டி வைத்திருக்கிற சத்துரு அழிக்கப்பட்டு போகிறார். Ribaba baba la tarana rana Ribala boshabara bara 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 durabala gasia Rika mama mana shikara dalarana Ribaba bala shangara dilara gasia tanaro Rika bara bara boshabara bara 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 Rika bara bara boshabara bara bara அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள், அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், அவர் இருதயத்திலே, தேவன் தம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை சொல்லி, சிலருடைய பெயர்களை எழுதி தம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளை நான் இப்படி வைக்கணும், இப்படி ஆசீர்வதிக்கணும், இப்படி உயர்த்தணும் என்று. இப்பொழுதும் நான் எதற்கு காத்திருப்பேன்? என் கர்த்தருக்காகவே நான் காத்திருப்பேன். நான் எதற்கு எதிர்பார்த்திருப்பேன்? அவருக்காகவே எதிர்பார்த்திருப்பேன். சகோதரா சகோதரி, இது கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து இருக்க சொல்லுகிறார். ஆமென்.
எதிர்பார்த்து இரு. உனக்கான நன்மைகளை நான் தூர இடங்களில் இருந்து வர பண்ணுகிறேன். எதிர்பார்த்திரு. உனக்குரிய ஆலோசனைகள், உனக்குரிய நன்மைகளை நான் வருஷிக்க பண்ணுகிறேன். இது நீ எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை கொடுத்து அவரை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை கொடுத்து அவரை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை கொடுத்து அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை கொடுத்து அவருடைய நன்மைகளை எடுத்துக்கொள்ளுங்க. சகலமும் அவரிடத்தில் பரிபூரணமாய் இருக்கிறது. பரிபூரணமாய் கொடுக்கிறவன், இன்றைக்கு உண்மையாய் கொடுக்கிறவர்கள் திரும்ப நூறத்தனையாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நூறத்தனையாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, இனி என்றும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. கூயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. எத்தனை உண்மை! விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. கூயவனே உந்தன் கரம். அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் திரும்பவும் என்னை வணைந்தார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வார்த்தையை சத்த உயர்த்தி, கர்த்தர் என்னை திரும்பவும் வணைந்தார், திரும்பவும் என்னை கட்டினார், திரும்பவும் என் இருதயத்தை சிறப்படுத்தினார். கூயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். சொல்வோமா, சொல்வோமா? அப்பா, நீங்க மட்டும், நீங்க மட்டும், நீங்க மட்டும், நீங்க மட்டும், நீங்க மட்டும் ஆண்டவர் பெருகுங்க. ஆண்டவர் என்னில் நிறைவா என்னில் சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். ஆவியானவரே, நீர் மட்டும் பெருகணும். நாளுக்கு செய்யப்பா, என் இருதயத்தை உங்க அன்பினால நிரப்புங்க. நீர் மட்டும் நீங்க கூட இருக்கிறத உணரணும் ஆண்டவர். உங்களை கண்கள் பார்க்கணும் ஆண்டவர். முகமுகமா தரிசிக்கணும் ஆண்டவர். நீங்க வேணும் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்க வேணும் ஆண்டவர். எனக்கு நீங்க வேணும் ஆண்டவர். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர். எது இருந்தாலும் நீங்க மட்டும் இல்லைன்னா நான் வெறும் ஆண்டவர். என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருந்த நீங்க இல்லைன்னா நான் அபத்தமாய் போவாண்டவர். அப்பா, அப்பா, நீங்க எனக்கு வேணும். நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவர். விலகாத பிரியாத மகிமையின் மேகமாய் நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி
நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியது. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியது. நீர் மட்டும் பெருகலும், நீர் மட்டும் பெருகலும், நீர் மட்டும் பெருகலும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகலும், நீர் மட்டும் பெருகலும், நீர் மட்டும் பெருகலும். நீர் சொல்லும் கண்ணீரோடு நீர் மட்டும் பெருகலும். போதும்பா, நீங்க மட்டும் என் கூட இருந்த போதாது. நீங்க மட்டும் எனக்கு வேணாண்டவர். கூட இருக்கிற நல்ல தெய்வமே, என் கூட இருக்கிற மகிமை தெய்வமே, என்னோடு இருக்கிற நல்ல கர்த்தாவே, எனக்காக அபிஷேகம் முடிக்கிறவர். நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. அப்பா 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 எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருந்து செய்து கொண்டிருந்த கிரியைகள் ஒவ்வொன்று பயங்கரமாய் ஆச்சரியமாய் உடைய வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் எங்களை உருவ ஊன்ற கட்டின நல்ல தெய்வமே. அப்பா, பரிபூர்ணமாய் உடைய மகிமையின் பிரசனத்திற்கு எங்களை தரை மட்டும் தாழ்த்தி திரும்ப ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் எங்கள் நடுவில் நிற்பறிய காரியங்கள் செய்வீராக. ஆமென். பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு இருக்கிற கர்த்தர், உம்முடைய பயங்கரமான கர்த்தத்துவத்தின் வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி நிரூபிக்கிறபடி அளவுக்கு சோத்திரம். நீங்க மட்டும் பெருகணும்ப்பா. எங்களை முற்றுமுடிய தரை மட்டும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.